நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பெரிய யூடியூபர், பல யூடியூபர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்தவர், பெரிய கண்டென்ட் கிரியேட்டர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட். I'd like to withdraw $1 million. This is $500,000 in cash, and whichever one of them I tag last keeps it. நான் இங்க $5 million மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். and எல்லாரும் இதுக்காக தான் போட்டி போட போறாங்க. தோரங்க அந்த கேட்ட. இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காரு. சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காரு. நம்ம யோசிக்கவே முடியாது, அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் நம்ம ட்ரீம் அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் அசால்ட்டாக எடுத்து போடுவார். அதெல்லாம் மில்லியன் பிச்சு போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு மில்லியன் வியூஸ் தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வியூஸ் போன வீடியோஸ் அப்படியும் சொல்லலாம், எனக்கு பிடிச்ச வீடியோஸ் அப்படியும் சொல்லலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டாப் 10 கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது 10லேருந்து 1 வரைக்கும் எது பெஸ்ட்டு வீடியோ இருக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றா அடிக்கடி ஜம்முன்னு கொண்டு போகிறோம். ஒவ்வொரு வீடியோஸுமே நல்லாயிருக்கும், ஒர்த்தாக இருக்கும். எனக்கு பிடிச்ச வீடியோஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். போவோமா? ஃபஸ்ட்டு எதுலேருந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10லேருந்து பார்க்கலாம். February 14 வருது. எல்லாருமே அவங்க வாழ்க்கை கூட ஜாலி வெளியே போவீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. போகும்போது எப்படியுமே நீங்கள் தான் செலவு பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த டைம் 100 ரூபா தான் இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி செலவு பண்ணுவீங்க? இப்படி பார்த்துப்பீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது, ஐயோ பயங்கரமாக செலவு பண்ணுவீங்க. அதே லட்ச ரூபா இருக்குது, கோடி ரூபா இருக்குன்னா அன்றைக்கி டேட் உங்களுக்கு எப்படி போகும், எப்படி பிளான் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். அதுதான் இந்த வீடியோ கான்செப்டே. உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டேட்டுக்கு நாங்க இப்ப போக போறோம். அதாவது இந்த $500,000 டேட் மாதிரி டிஸ்னி வேர்ல்டையே சுத்தி பார்க்க போறோம். $1 ஆரம்பிச்சு $5,00,000 வரைக்கும் ஒரு டேட் மாதிரி பிளான் பண்ணி எப்படி இருக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டுங்கிறத வந்து பயங்கரமாக காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. $1 டேட்டோட ஆரம்பிக்க போறேன். அடுத்து பார்க்க போறது $10,000 டேட். $50,000 டேட்ல நாங்க ஒரு பிரைவேட் ஐலாண்டுக்கு போக போறோம். இது டிஸ்னிலாண்ட மொத்தமா எங்களுக்காக கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப மோசமா இருக்க போகுது. வாங்க பட்டைய கிளப்பலாம். பார்க்குறதுக்கு வந்து ரியலாக இல்லைனாலுமே நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுதான் டாப் 10ல் இருக்குது. டாப் 9ல் என்ன வீடியோ வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு ஆசை வந்திருக்கும். இந்த ஊரில் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அங்கே போவோம் இங்கே வருவோம், நம்ம தோன்றதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி கான்செப்டில் இந்த வீடியோ பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைவிடப்பட்ட ஒரு நகரம், அந்த நகரத்துக்குள்ளே இவங்க போய் ஒரு 7 நாள் அங்கே ஸ்டே பண்ணி நைட்டு தூங்கி அங்கேயே சமைச்சு எப்படி அந்த 7 நாள் சர்வே ஆனாங்க. அங்கே ஒருத்தருமே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே 7 நாள் இருந்தாங்க, எப்படி என்னென்ன பண்ணாங்கிறத இந்த வீடியோ காட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குற நல்லாயிருக்கும். இதுதான் டாப் 9ல் நம்ம வச்சுருக்கோம். பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்ம திறமையான ஆளுன்னு. அவ்வளோ டாப் 8 போல வாங்க. அவ்வளோதான், டாப் 7க்கு வந்துட்டோம். டாப் 7ன்னு பார்த்தீங்கன்னா அதே வட்ட கான்செப்ட் தான். வட்டம் 8ஆவதுல எப்படி வட்டம் பார்த்தோம் அதே மாதிரி வட்டம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லூலு சூப்பர் மார்க்கெட் தெரியும், எல்லா பொருளுமே அங்கே இருக்கும். கேஜெட்லேருந்து எல்லா பொருளுமே அங்கே இருக்குமா. அங்கே நீங்கள் கேஷுவலாக போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும் ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு நல்ல ஒரு வட்டத்தை போட்டு, நீ இந்த வட்டத்துக்குள்ளே என்னென்ன பொருளாக வைக்கிட்டோ அந்த பொருளாக உனக்கு தான்ப்பா அப்படின்றானுங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதான் இந்த வீடியோ கான்செப்ட். எவனா சுற்றிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு போய் அங்கே போய் இந்த வட்டத்துக்குள்ளே என்னென்ன பொருள் வைக்கிறோ அதெல்லாம் உனக்கு அப்படின்றானுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே என்னென்னலாம் அவன் ஃபிட் பண்ணுறான் அப்படிங்கிறத கான்செப்ட். நல்லா ஹைட்டாக அடுக்கிறவன் அடுக்குவான், கீழே வைக்கிறான். அந்த மாதிரி வைக்க வைப்பானுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எல்லாமே என்னென்ன மட்டும் வந்து வைப்பானுங்க. டிவி எடுத்து வந்து வைப்பானுங்க, அது வைப்பானுங்க, இது வைப்பானுங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த வீடியோ கான்செப்ட்டு. இந்த வீடியோ எனக்கு பிடிக்குங்கிறதால இந்த வீடியோ 7வது இடத்துல வச்சுருக்கேன். டாப் 6ல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு குழந்தை 100 வயசு வயசானவன் 1 2 3 4 5 அது மாதிரி 100 வரைக்கும் லைனாக ஏஜில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஹாலில் விட்டு எல்லாருக்கும் தனித்தனி ரூம் மாதிரி கொடுத்து
அந்த ரூமுக்குள்ளே 100 பேர் விட்டு, அதாவது 1 வயசு குழந்தைலேருந்து 100 வயசு வரைக்கும் எல்லாருமே அந்த ரூமுக்குள்ளே இருப்பாங்க, தனித்தனி இது வரைக்கும். ரூம் விட்டு யார் வெளியே வராங்களோ அவங்க அவுட்டு, கடைசி வரைக்கும் யார் உள்ளே இருக்காங்களோ அவங்க தான் வின்னரு அப்படிங்கிற மாதிரி கேம் ரூல்ஸ் போட்டுறாங்க. சின்ன சின்ன கேபின் மாதிரி இருக்கும், அந்த கேபின் விட்டு வெளியே வந்து அவுட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க. அவ்வளோதான் நினச்சா அதுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எவன் கடைசியில் என்ன பண்ணுவான் எப்படி வரும்னே கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பானுங்க. அதில் உள்ளே வந்து லக் வைஸாக தான் இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டெல்லாம் போட்டு தாக்கி எனக்காக வெளியே போய்க்கிங்கன்னு சொல்லி அவனுக்குள்ளே கெஞ்சி கேட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒரு வின்னர் வருவான். In there. This man literally said he had it. Oh my gosh, what a crazy play. What is wrong with you? He told the truth and he got it. We said all along, good guys can win. So it pays off to be honest. Even though you didn't win, we still want to give you $10,000 in your... ஜெயிக்கிறவனுக்கு 2.5 கோடிம்பானுங்க, 2.5 கோடி 3 கோடின்னு ஜாலியாக கொடுக்குறானுங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வீடியோ. இந்த வீடியோ அதனால் டாப் 6ல் இருக்குது. டாப் 5ல் என்ன வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபியர் டு வின் $8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. 4.5 கோடி வரும். அதுவும் ப்ரைஸ் எல்லாம் இவனுக்கு ஹெவி தான், அதை விடுவோம். இந்த வீடியோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ரவுண்டு மாதிரி வைக்கிறாங்க. 6 ரவுண்டுமே பயங்கரமாக வைக்கிறாங்க, பயமுடுத்துகிற மாதிரி வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாக்குள்ளே வந்து சிலந்தியை ஃபுல்லாக விட்டு இவன் அதுக்குள்ளே விட்டு அந்த சிலந்தி கூடயே இருக்கணும் பயப்படாமல் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரிய ரோப்புலேருந்து கட்டி காரை அதுக்குள்ளே இவனை வச்சு அதுலேருந்து கீழே போட்டு அந்த ஆற்றுக்குள்ளே போயிடுவான். ஆற்றுக்குள்ளே கார் முங்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளேருந்து காரை உடச்சிட்டு வெளியே வரணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு 5 பேக் இருக்கும், அந்த பேக் வெளியே எடுத்து வரணும். அது இல்லாமல் ஒரு பெரிய இது டவர்லேருந்து குதிக்க சொல்லுவாங்க. கீழே ஏதாச்சும் இருக்காடா காப்பாற்றுறதுக்குன்னா தெரியாது, நீ குதி அப்படிமானுங்க. அதுலேருந்து குதிப்பான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 3 டாஸ்க் எப்படியோ வச்சு அதை முடிச்சு வந்தீங்கன்னா உனக்கு 4.5 கோடி ரூபா ப்ரைஸ் தான்ருவானு. அவன் முக்கி முயற்சி பண்ணுவான், தோற்று போயிடுவான். கொடூரமா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன், என்ன பண்ண? வருத்தமாக இருக்கும். இதான் 5வது வீடியோ. டாப் 4 என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எலிமினேஷன் கான்செப்ட் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரை கூப்பிட்டு வந்து பெரிய ஒரு வட்டத்தை போட்டு வட்டத்துக்குள்ளே விட்டு வட்டத்தோட அளவு சின்னதாக்கிட்டே வரும். அதுக்குள்ளே நீங்கள் 100 பேரில் எலிமினேட் ஆகாமல் யார் இருக்கீங்களோ அந்த கடைசி ஒரு ஆளுக்கு வந்து 5 மில்லியன் சொல்கிறாங்க. அதாவது ப்ரைஸு எல்லாம் அடிச்சு பிடிச்சி உள்ளே இருக்கணும்னு சொல்லி இருக்கிறானுங்க. அதுலேயும் எலிமினேட் ஆகிறதுக்கு வந்து உங்களே வெளியே வந்துட்டு உங்களுக்கு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் ஆசை கட்டி கூப்பிட்றானுங்க. அவனுங்களும் எலிமினேட் பண்ணுறக்கு ஒரு கேம் வச்சு அதில் எலிமினேட் ஆனால் இவ்வளோ ப்ரைஸ் அவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லி எல்லோரும் ஆசை கட்டி வெளியே கூப்பிட்றாங்க. வெளியே வர எல்லாருக்குமே காரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் காசை கொடுத்து அனுப்புகிறானுங்க. உள்ளே வரவங்க எல்லாருக்குமே ஜாக்பாட். இதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளும் உள்ளே இருந்திருக்க மாட்டோமாடா அப்படின்னு சொல்லி ஒரே நமக்கே ஒரு ஆசையாக போயிடும். அந்த ஆசைகளெல்லாம் தூண்டினதால் இது வந்து 4வது இடத்த பிடிச்சிருச்சு, அடித்து பிடிச்சி. 2வது இடமே கொடுக்கலாம், ஆனால் 2வது இடத்துல நம்ம ஜம்முன்னு ஒரு வீடியோ வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்கு. வாங்க 3வது வீடியோ பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம டாப் 3க்கு வந்துட்டோம். டாப் 3 இந்த வீடியோ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பெரிய யூடியூபர்ஸை கூட்டு வந்து உங்களுக்குள்ள தான் போட்டி. நாங்கள் இந்த ரூமுக்குள்ள விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். உங்களுக்கு வெளியே வராமல் யார் கடைசி வரைக்கும் இருக்கீங்களோ அவங்களுக்கு $1 மில்லியன் நாங்கள் தரோம். $1 மில்லியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரைஸு. ஆனால் நீங்கள் அதை ஜெயிச்சிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பானே. அவனுக்கு வந்து அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எல்லாமே ஜெயிக்கணும்னு சொல்லி ஆடிட்டு இருப்பானுங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த போட்டிக்கு வந்து 50 பேர், ஆனால் 49 பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆள் லேட்டு. அந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோ ஸ்பீடு. நம்ம லேட்டாக வருவார். லேட்டாக வந்தாலும் இவங்கள்ட்டே கேட்பாங்க, இவரை உள்ளாமான்னு சொல்லி கேட்கும்போது உள்ள இருக்கிற 49 வேணான்ருவானுங்க. வேணான்னு அவரை அனுப்பிடுவாங்க திருப்பி. ஐசோ ஸ்பீடு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள ஒருத்தரை எலிமினேட் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ஃபுட் கேம் நடத்துவாங்க. எப்படின்னா சமைச்சு சப்மிட் பண்ணால் அதுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் கம்மியாக இருக்கிறவங்க எலிமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து யாரை வந்து குறை வைப்பாங்க வந்து பாயிண்ட் கொடுக்குறவரை நம்ம ஐசோ ஸ்பீடை வந்து குறை வச்சிருவாங்க. 4 பாயிண்ட் கொடுக்குறதுல ஐசோ ஸ்பீடு குறை வச்சிருவாங்க. நம்மளால் வந்து என்னெல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பழி வாங்கி விட்டுருவோம். ஒரு 2-3 பேர்த்த சிரிப்பாக போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஃபன் கலந்து அப்படியே ஜம்முன்னு கொண்டு போவானுங்க. பெரிய முகங்களாக்கதால் பார்க்குறக்கும் அப்படியே நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோவும் நல்ல வியூஸ் போய் நல்லா வந்து வரவேற்பு பெற்று 3வது இடத்து பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம டாப் 2க்கு வந்துட்டோம். செகண்ட் பொசிஷன் என்ன வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேம்லேயும் ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பாங்க பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால்னா ரொனால்டோ, அத்லெட்டிக்னா உசேன் போல்ட், அந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருப்பாங்களா. அந்த மாதிரி பெரிய ஆட்கள் ஒரு பக்கமும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் ஆட போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஒரு ஃபுட்பால் தெரிஞ்ச ஒரு பிளேயர். இப்போ வந்து எனக்கு வந்து சும்மா நார்மலாக ஃபுட்பால் தெரியும், அந்த மாதிரி ஒருத்தன், எனக்கு நார்மலாக ஓட தெரியும்ப்பா அந்த மாதிரி ஒருத்தன், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து இவங்க 2 பேருக்கு போட்டி. நீ ஜெயிச்சின்னா, அதாவது ரொனால்டோ ஜெயிச்சாருன்னா
9 கோடி ரூபா ப்ரைஸு. அந்த ப்ரைஸை வந்து சேரிட்டிக்கு உன் பேரில் கொடுப்போம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸு. நம்ம ரொனால்டோ யாருக்காரு ஜெயிச்சா சேரிட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது இந்த பக்கம் நார்மல் பர்சன் ஜெயிச்சா 9 கோடி ரூபா அவரு ஜாலியாக வீட்டுக்கு எட்டு போகலாம். இதுதான் கேமு. யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னே இங்கே வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இங்கே நடந்துச்சு நிறைய எண்ணம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவுக்கு ஏன் செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கவங்களுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொனால்டோ ஃபேன். இந்த வீடியோ ரொனால்டோ இருக்கிறதால இந்த வீடியோ 2வது பொசிஷனுக்கு வந்துருச்சுங்க. ஏன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோவை வந்து உழப்பி விட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க இந்த வீடியோவில். அதனால தான் செகண்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நான். அவ்வளோதான், செகண்ட் பொசிஷனில் இந்த வீடியோ. ஃபைனலி நம்ம டாப் 1க்கு வந்துட்டோம். டாப் 1ல் என்ன வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் விடுங்க. ஸ்குவிட் கேம் எல்லாருக்குமே தெரியுமில்ல. ஸ்குவிட் கேம் அந்த புதுசில் எவ்வளோ ஹிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வெப் சீரிஸ் வந்தப்போ அந்த வெப் சீரிஸை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணாம பாருங்க. Every single set from Squid Game in real life, and whichever one of these 456 people survives the longest wins 456 grand. அவ்வளோதான். அந்த கேமே இங்கே ரியலாக நடத்தினான் இவன். அங்கேயாவது கேம் இங்கே ரியலாக நடத்தி அதுக்கு ஒரு வின்னரை கொடுத்து லூசரை கொடுத்து வேறு லெவலு அங்கே பண்ணதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பண்ணானுங்க. அங்கே செத்தானுங்க, இங்கே சாகலை. அவ்வளோதான் இங்கே வித்தியாசமே. வேறு லெவலில் பண்ணி வச்சு அதை ரீக்ரியேட் பண்ணி வீடியோவும் சரியான ஹிட்டு வச்சுட்டு போயிடுச்சு. வேறு லெவல் அந்த வீடியோ. அந்த வீடியோ தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அந்த வீடியோ மஸ்ட்டாக போய் பாருங்கள். இந்த ஸ்குவிட் கேம் பிடிக்கிறவங்களாம் போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் அந்த வீடியோ. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சுது. டாப் 1 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேமுக்கு, டாப் 2 ரொனால்டோவுக்கு. அந்த வீடியோக்கெல்லாம் இல்லை, ரொனால்டோவுக்கு டாப் 2. டாப் 3 ஏதோ ஒன்று போட்டேன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துக்கிங்க. அது என்னன்னே தெரியல. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. ஃபைனலி எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சுது. சந்தோஷமாக வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். Hey, come on, baby! Come on! Yes! Come on! Yes! எவனோ பண்ணி போட்ட வீடியோ நமக்கு ஒரு கண்டென்ட்டாக மாறினது எனக்கு சந்தோஷம். நான் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. அவ்வளோதான் 1லேருந்து 10 வரைக்கும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு கஷ்டமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுது. என்னால் முடியல இதுக்கு மேலே. போயிட்டு வரேன். பாய்.